அவர் வந்து ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரு சரியா சம்பாதிச்சு தரல. எனக்கு சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன். உனக்கு ஒண்ணு. ஐயோ என்ன சத்தம். எங்க மாமியா தான் எனக்கு பேருக்கலாம் எல்லாமே. இதுவரையிலும் இன்னமும் பாக்குறது என் மாமியா தான். அது மாமியா கிடையாது, அம்மா. நீ எனக்கு இன்னொரு அம்மா. நான் என்னமோ சொல்லுவேன். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இப்ப நான் ஆட்டோ ஓட்ட முடியாது. கிரேட் குரு. எஸ். நாகப்பட்டினத்துல பெண்மணி நான் தான். ஓ, நாகப்பட்டினம் முதல் பெண்மணி ஆட்டோ ஓட்டுறீங்களா? குடிக்க காரணமே உடம்பு வலி. இந்த இதுக்கு தான் சார் குடிப்பேன். குடிக்கிறோம் எல்லாரும் காரணம் வச்சிருக்கதான் செய்யறோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, வரக்கூடிய மாப்பிள்ள இதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதனால தினமும் 2 பாட்டில் குடிச்சாதான் தூங்க முடியுது அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டேன். எனக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. 2 பேருக்குமே கண் பார்வை இல்லை, மூளை வளர்ச்சியில் வாய்ப்பேச்சு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் என்னை பார்த்து அம்மான்னு கூட கூப்பிட்டதில்லை. என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்து அம்மா அப்பான்னு கூட 2 பிள்ளைங்களும் கூப்பிட்டதே இல்லை. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளோ நாளாக எதுவுமே தோணல, இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. இவனா நடக்க வச்சா நடப்பான். சின்ன பையனை இடுப்பு மேலே தான் தூக்கின்னு வரணும், 15 வயசு. பிறந்து ஒரு 6 மாசத்துல 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஆச்சு. எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நல்லா சப்போர்ட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் பசங்க வளர வளர அவருக்கு எனக்கு இருக்கிற மனதைரியம் அவருக்கு இல்லை. அதனால அவருக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை போட்டாதான் நல்லா இருப்பாரு. இந்த உலகத்துல நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க நம்ம கூட சேர்ந்து. ஆனா அழும் போது தனியா தான் அழணும். எங்களுக்குன்னு சப்போர்ட் யாருமே இல்லை சார். அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடுக்கு 4000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். 4000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு அந்த கண்ணு வந்து இவனுங்களுக்கு வஞ்சனை இல்லாத இது பண்ணிட்டாக்கா அதோட பெரிய பாக்கியம். எனக்கு ஒரு பெத்தவளா ஜெயிச்சிடும் சார். நான் நீங்க இப்பவே ஜெயிச்சிட்டீங்கம்மா.